ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன். வணக்கம், நான் புன் ஜம்ப்ரின். இன்றைய தலைப்புச் செய்திகள். மலாக்கா சட்டமன்ற தேர்தல் 28 தொகுதிகளுக்கு 112 பேர் போட்டி. COVID-19 கண்டவர்கள் வாக்களிக்க அனுமதி இல்லை. வாக்காளர்களை வேட்பாளர்கள் நேரடியாக சந்திக்க தடை. மலேசியா சிங்கப்பூருக்கு இடையே மீண்டும் வான் போக்குவரத்து சேவை. தடுப்பூசி பெற்றவர்கள் பயணிக்கலாம். மலாக்காவின் 15ஆம் சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் 28 தொகுதிகளுக்கு 112 பேர் போட்டியிடுகின்றனர். எல்லா தொகுதிகளிலும் 3 முதல் 6 முனை போட்டி நிலவுகிறது. இன்று காலை வேட்புமனு தாக்கல் புத்தியல்பில் சுமூகமாக நடைபெற்ற வேளை 12 நாட்கள் பரப்புரைகளிலும் புதிய விதிகள் பின்பற்றப்படுகின்றன. பொது தேர்தலுக்கு பின் நாட்டில் நடைபெறும் 2வது மாநில சட்டமன்ற தேர்தலாக இது அமைகிறது. சபா சட்டமன்ற தேர்தல் தந்த படிப்பினையை அடிப்படையாக கொண்டு மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் தொற்று தடுப்பு நெறிகள் கடுமையாக வலுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இன்று காலை நடைபெற்ற வேட்புமனு தாக்கலின் போது வேட்பாளர்களுடன் ஆதரவாளர்கள் ஊர்வலம் செல்ல அனுமதி மறுக்கப்பட்டது. வேட்பாளர், முன்மொழிபவர், வழிமொழிபவர் என 3 மட்டுமே வேட்புமனு தாக்கல் மையத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். அசஹான், டூயோங், காடிக் ஆகிய தொகுதிகளில் அதிகமாக 6 முனை போட்டி நிலவுகிறது. 5 தொகுதிகளில் 5 முனை போட்டியும், 9 தொகுதிகளில் 4 முனை போட்டியும், 11 தொகுதிகளில் மும்முனை போட்டியும் நிலவுகிறது. தேசிய முன்னணி, பிரிகத்தான் நேஷனல், பக்கத்தான் ஹரப்பான் ஆகியவை எல்லா 28 தொகுதிகளிலும் போட்டியிடுகின்றன. பாத்தி பூமி புத்ரா பெர்காசா மலேசியா புத்ரா கட்சி 5 தொகுதிகளிலும், தேசிய இந்திய முஸ்லிம் கூட்டணி கட்சி இமான் 1 தொகுதியிலும் போட்டியிடும் வேளையில் 22 சுயேட்சை வேட்பாளர்களும் தங்கள் அரசியல் எதிர்காலத்தை பரிசோதிக்க களமிறங்கியிருக்கின்றனர். 112 வேட்பாளர்களில் 96 பேர் ஆண்கள், 16 பேர் பெண்கள். இந்நிலையில் பந்தாய் குண்டோர் தொகுதி வேட்பாளர்கள் பெயரை தேர்தல் நிர்வாக துணை அதிகாரி நோட் ஜிசியாத்தி தேர்தல் ஆணைய வாகனத்தில் இருந்தவாறு அறிவித்தார். COVID-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்ட தேர்தல் நிர்வாக அதிகாரி ஜுஹைரி அருணுடன் அணுக்க தொடர்பில் இருந்ததால் அவர் சுய பாதுகாப்பு அங்கியை அணிந்திருந்தார். இன்று காலை 8 மணியளவில் கம்போங்கலாம் இடைநிலை பள்ளிக்கு ஆம்புலன்ஸ் வாயிலாக கொண்டு வரப்பட்ட நோட் ஜிசியாத்தி தேர்தல் ஆணையத்தின் வாகனத்திலேயே இருக்கும்படி சுகாதார அமைச்சு பணித்தது. எனவே மண்டபத்துக்கு வெளியில் வேட்பாளர் பெயர்கள் அறிவிக்கப்பட்டன. இவ்வேளையில் வேட்புமனு தாக்கல் சீராக நடைபெற்றதாக மலாக்கா குற்றச்செயல் தடுப்பு சமூக பாதுகாப்புத்துறை தலைவர் முகமது ஹட்சிர் ஹுசேன் கூறினார். 2 சிறிய சம்பவங்கள் நேர்ந்த போதிலும் போலீசார் அதனை சுமூகமாக கையாண்டு விசாரித்து வருகின்றனர். வேட்புமனு தாக்கல் மையங்களில் இருந்த அதிகாரிகளும் வேட்பாளர்களும் SOP விதிகளை கடைபிடித்ததாக முகமது ஹட்சிர் குறிப்பிட்டார். மலாக்கா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் எல்லா 112 வேட்பாளர்களும் நேர்முக பரப்புரைகளில் ஈடுபட முடியாது. தேர்தல் SOP நெறிகளை அடிப்படையாக கொண்டு அந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ அப்துல் கனி சாலே தெரிவித்தார். மலாக்கா மாநில தேர்தலுக்கான அந்த SOP விதிகளை சுகாதார அமைச்சும் தேசிய பாதுகாப்பு மன்றமும் நேற்று அங்கீகரித்தன. ஒன்று கூடல் நடவடிக்கைகள், வீடு வீடாக செல்லுதல் உள்ளிட்ட தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதி இல்லை. எனினும் வேட்பாளர்கள் தங்களின் கையேடுகளை விநியோகிக்கவும் ஓர் இடத்திலிருந்து மற்றோர் இடத்துக்கு செல்ல வேன் அல்லது லாரிகளை நடமாடும் பரப்புரை மையமாக பயன்படுத்தவும் அனுமதி உண்டு. ஆயினும் அதற்கு முன் வேட்பாளர்கள் போலீஸ் அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அதேவேளை முதன்மை ஊடகங்கள், தொலைக்காட்சி, சமூக வலைதளங்கள் ஆகியவற்றின் வழியாகவும் தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்படுவதாக டத்தோ அப்துல் கனி சாலே கூறினார்.
கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டு வீட்டில் அல்லது மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் வாக்காளர்கள் நவம்பர் 20ஆம் தேதி தேர்தலில் வாக்களிக்க முடியாது. வாக்களிப்பு மைய வாயில்களில் உடல் வெப்பத்தை பரிசோதிப்பதோடு SOP விதிகளையும் கடைபிடிக்க வேண்டும் என வாக்காளர்களுக்கு நினைவுறுத்தப்பட்டுள்ளது. தொற்று அறிகுறி தென்பட்டாலோ உடல் வெப்ப அளவு 37.5 பாகை செல்சியஸுக்கு மேல் இருந்தாலோ சம்பந்தப்பட்ட வாக்காளர் தனி கூடாரங்களில் தனிமைப்படுத்தப்படுவர். இதனிடையே மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் மலாக்கா தேர்தல் நடவடிக்கை அறையை திறந்தது. தேர்தலில் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியது மற்றும் ஊழல் குற்றங்களை புரிந்தது தொடர்பில் பொதுமக்கள் அங்கு புகார் அல்லது தகவல் அளிக்கலாம். ஆலாய் கிறிஸ்டல் பேயில் உள்ள SPRM மலாக்கா தலைமையகத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த நடவடிக்கை அறை 24 மணி நேரமும் செயல்படும். பொதுமக்கள் மின்னஞ்சல் வாயிலாகவும் புகார் அளிக்கலாம் என SPRM கூறியது. பேரிடரை எதிர்கொள்ளும் திட்டங்களை நிறைவேற்ற தொடர்புடைய எல்லா தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும். அரசு நிறுவனம் ஒவ்வொன்றும் பேரிடரில் பாதிக்கப்படுவோரை மீட்பதிலும் துயர் துடைப்பு மையங்களை நிர்வகிப்பதிலும் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அறைகூவல் விடுத்தார். பேரிடருக்குள் பேரிடர் எனும் சூழலை சமாளிப்பதற்கு அனைத்து நிலைகளிலும் ஒத்துழைப்பு தேவைப்படுவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். கோவிட்-19 கொள்ளை நோய் மற்றும் மரபணு மாற்றம் கண்ட நச்சுயிரிகள் பரவல் நாட்டில் முழுமையாக முறியடிக்கப்படவில்லை. இந்நிலையில் இம்மாதம் 3ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை பெய்ய தொடங்கியிருப்பதால் நாடு பேரிடருக்குள் பேரிடர் எனும் நிலையை சந்திக்கிறது. அதனால் ஏற்படக்கூடிய வெள்ள சாத்தியத்தை கடும் தொற்று தடுப்பு நெறிகளுடன் அரசு நிறுவனங்கள் கையாள வேண்டும் என பிரதமர் வலியுறுத்தினார். நட்மா தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் ஏற்பாட்டில் நடைபெற்ற #குலுவார்கா மலேசியா சியாகா பெஞ்சானா நிகழ்ச்சியில் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி உரையாற்றினார். மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் இடையே வான் போக்குவரத்து மீண்டும் திறக்கப்படுகிறது. தடுப்பூசி பெற்றோருக்கான போக்குவரத்து தடத்தின் மூலம் அந்த அனுமதி வழங்கப்படுகிறது. இம்மாதம் 29ஆம் தேதி சாங்கி விமான நிலையத்துக்கும் கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்துக்கும் இடையே மக்கள் பயணிக்கலாம். சிங்கை மற்றும் மலேசியாவில் தடுப்பூசி போட்டுக் கொண்டோரின் விகிதம் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து இந்த முடிவு எட்டப்பட்டது. பயணம் மேற்கொள்ளும் முன் பயணிகள் கோவிட்-19 சோதனையை மேற்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் பயணத்துக்கு பின் அவர்கள் தனிமைப்படுத்திக் கொள்ள தேவையில்லை. பொருளாதார மீட்சி இரு நாட்டினருக்கான போக்குவரத்தை எளிதாக்கும் நோக்கில் எல்லை திறக்கப்பட்டதாக பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். தரை மார்க்கமான எல்லை கடப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் பிரதமர் கோடி காட்டினார். தடுப்பூசி நிறைவு பெற்ற இங்கிலாந்து சுற்றுப்பயணிகள் தனிமைப்படுத்தும் நடைமுறையின்றி மலேசியாவுக்குள் நுழைய அனுமதிக்கும் வசதி அது பற்றி அந்நாட்டுடன் கலந்தாலோசிக்க அரசாங்கம் ஆயத்தமாக இருப்பதாக சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். VTL தடுப்பூசியை நிறைவு செய்தவர்களுக்கான சிறப்பு தடத்தை உருவாக்குவது குறித்து பிரிட்டன் வெளியுறவு காமன்வெல்த் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான அமைச்சர் எலிசபெத் ட்ரூஸிடம் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் பிரிட்டன் பயணிகளுக்கு சிறப்பு தடத்தை திறப்பதற்கான காலக்கெடு விரைவில் அறிவிக்கப்படும். அத்துடன் சினோவேக் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட மலேசிய பயணிகளை தனிமைப்படுத்தும் நடைமுறையின்றி பிரிட்டனுக்குள் அனுமதிக்கும் கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக கைரி குறிப்பிட்டார். இவ்வேளையில் சுகாதார ரீதியில் ஒத்துழைக்க மலேசியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அதிக அளவிலான மலேசிய மருத்துவர்களும் சுகாதார பணியாளர்களும் பிரிட்டனில் வேலை செய்வதை எளிதாக்கவும் அந்நாட்டின் நிபுணத்துவத்தை மேம்படுத்தவும் அந்த ஒப்பந்தம் வகை செய்யும். பிரிட்டனில் பட்டப்படிப்பையும் பயிற்சியையும் முடித்த மருத்துவர்களும் ஏனைய சுகாதார பணியாளர்களும் பிரிட்டன் சுகாதார சேவை துறையுடன் இணைந்து பணியாற்ற அது வழிகோலும் என கைரி குறிப்பிட்டார். நாட்டில் இன்று நண்பகல் வரையில் 4543 பேருக்கு புதிதாக கோவிட்-19 தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதன் வழி அந்த கொள்ளை நோய்க்கு இலக்கானோர் எண்ணிக்கை 25,10,852 அதிகரித்தது. நேற்று வரை நாட்டில் 75.2 விழுக்காட்டினர், அதாவது 2,45,52,038 பேர் கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர்.
பெரியவர்களில் 94.8 விழுக்காட்டினர் தடுப்பூசியை பூர்த்தி செய்துள்ள வேளை 97.4 விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். நேற்று 38,027 மருந்தளவுகள் செலுத்தப்பட்டுள்ளன. அவற்றில் 21,849 ஊக்க மருந்தளவுகள் ஆகும். 12 முதல் 17 வயதுக்கு உட்பட்ட 74.9 விழுக்காட்டினர் கோவிட்-19 மருந்தளவை நிறைவு செய்துள்ளனர். 86.3 விழுக்காட்டினர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுக் கொண்டனர். ஊக்க மருந்தளவு தடுப்பூசியை பெற்றுக் கொண்டவர்கள் மொத்த எண்ணிக்கை 5,06,236 பதிவாகியது. 2017 சுய தொழில் சமூக பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் குறுகிய கால பொருளாதார ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு சமூக காப்பீடு வழங்க அரசாங்கம் முன்வந்துள்ளது. உணவு விநியோகிப்பாளர்கள் மற்றும் வாடகை கார் சேவை வழங்குனர் ஆகியோரும் அச்சட்டத்தின் கீழ் பயனடைவர். நடைமுறை விதி போன்ற திறன் அளவீடுகளை பயன்படுத்தியதாக கீக் தொழிலாளர்கள் தொடர்பான வழக்குகள் ஏதும் இதுவரை பதிவாகவில்லை என மனிதவள துணை அமைச்சர் டத்தோ அவாங் ஹஷிம் கூறினார். தேசிய தொழிலாளர் சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சலுகைகளில் இந்த நடைமுறை விதி பயன்படுத்தப்படுகிறது. சேவைக்கான ஒப்பந்தத்துக்கும் கீக் வேலை முறைக்கும் இணக்கம் தெரிவித்திருப்பதால் அவர்கள் சட்டம் 732 கீழ் வகைப்படுத்தப்பட மாட்டார்கள். இருப்பினும் அவர்களது நலனை பாதுகாக்கும் பரிந்துரைகளை அரசாங்கம் தொடர்ந்து பரிசீலிக்கும் என டத்தோ அவாங் ஹஷிம் உறுதியளித்தார். இவ்வேளையில் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் புதிய குறைந்தபட்ச ஊதிய ஆணை தாக்கல் செய்யப்படும் என துணை அமைச்சர் கூறினார். இவ்வாண்டின் 4ஆம் காலாண்டில் பதிவாகும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் வேலையில்லாதோர் விகிதம் குறித்து அரசாங்கம் ஆய்வு செய்யும் என டத்தோ அவாங் விவரித்தார். ஆரோக்கியமற்ற வேலை கலாச்சாரத்தை தவிர்க்க அமைச்சின் கீழ் உள்ள துறையின் மூலம் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். வட்டார நிலையில் கோவிட்-19 தொற்று பரவும் சூழலுக்குள் நாடு நுழைவதற்கான தயார் நிலையை அளவிட அரசாங்கம் குறியீட்டு அணுகுமுறையை பயன்படுத்துகிறது. 48 மணி நேரத்திற்குள் பெறப்படும் RT-PCR சோதனை முடிவுகள் மற்றும் கோவிட்-19 தடுப்பூசி நடவடிக்கைகள் அந்த குறியீடுகளில் அடங்கும். தொடர் கண்காணிப்புகளும் மேற்கொள்ளப்படும் என சுகாதார துணை அமைச்சர் டத்தோ டாக்டர் நூர் அஸ்மி கசாலி கூறினார். தொற்று பரவலை கட்டுப்படுத்தி நாடு எண்டமிக் கட்டத்துக்குள் நுழைய தயாராகும் வரை தடுப்பூசி நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். சூதாட்டம் தொடர்பான நடப்பு சட்டம் ஆராயப்படுவதாக உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் இஸ்மாயில் முகமது சயீத் கூறினார். காலத்துக்கு ஏற்ப அச்சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்வதற்கு, குறிப்பாக இணைய சூதாட்டங்களை ஒழிக்கும் சோதனை முறைகளில் மாற்றம் செய்ய அது உதவும். சூதாட்ட நடவடிக்கைகளை அடையாளம் கண்டு அவற்றை ஒழிக்க போலீஸ் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் துணை அமைச்சர் குறிப்பிட்டார். உடற்பேறு குறைந்த மாணவர்களுக்கான விளையாட்டு பள்ளியை உருவாக்கும் பரிந்துரை குறித்து இளைஞர் விளையாட்டு அமைச்சு விரிவான ஆய்வை மேற்கொள்ளும். ஆய்வு முடிவடைந்த பிறகே கல்வி அமைச்சு உட்பட தொடர்புடைய தரப்புகளுடன் கலந்தாலோசிக்கப்படும் என துணை அமைச்சர் டத்துஸ்ரீ தீலியன்க கூறினார். இப்போதைக்கு மாற்றுத்திறனாளி விளையாட்டாளர்களுக்கான நடப்பு மேம்பாட்டு திட்டங்களை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். திறன் பயிற்சி கழகங்களில் இலக்கவியல் திட்டங்களை செயல்படுத்தும் முன் 4ஆம் தொழிலியல் புரட்சிக்கான தேவையும் அவற்றின் தயார் நிலையும் ஆராயப்படுகிறது. அந்த பயிற்சிகளை 4ஆம் தொழிலியல் புரட்சியை நோக்கி மேம்படுத்தும் அரசின் இலக்கை எட்ட இந்த ஆய்வு வழிகோலும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசல் அசுமு தெரிவித்தார். இவ்வாண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி தொடங்கி அடுத்த ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நாட்டில் உள்ள 21 திறன் பயிற்சி கழக மாணவர்கள் ஆராய்ச்சியில் உட்படுத்தப்படுவர். 4ஆம் தொழிலியல் புரட்சிக்கு ஏற்ப திறன் பயிற்சிக்கான உபகரணங்களையும் ஆய்வகங்களையும் மேம்படுத்துவது, பயிற்றுநர்களுக்கான கூடுதல் பயிற்சிகள், புறப்பாட நடவடிக்கைகள் என பல்வேறு ஆய்வு திட்டங்கள் உள்ளன. அத்துடன் 2022 வரவு செலவு திட்டத்தில் இளைஞர் விளையாட்டு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட 660 கோடி ரிங்கிட் வேலை சந்தைக்கு தகுந்த திறனுடைய இளைஞர்களை உருவாக்க பயன்படுத்தப்படும். 2021 திறன் கல்வி மாநாட்டை தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ அஹ்மத் ஃபைசால் உரையாற்றினார்.
சமூக ஊடகம் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி இணைய மோசடிகள் அதிகரிக்க தூண்டுகோலாக அமைகிறது. கடந்த 10 ஆண்டுகளில் இணைய குற்றங்கள் 60 விழுக்காடு அதிகரித்திருப்பதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி தெரிவித்தார். இணைய மோசடிகளுக்கு பல்வேறு புதிய அணுகுமுறைகள் கையாளப்படுகின்றன. அதில் சிக்கும் மக்கள் லட்சக்கணக்கான தொகையை இழக்கின்றனர். 2019 இணையம் வாயிலான விற்பனையில் 2512 பேர் ஏமாற்றப்பட்டதாக புள்ளி விவரம் குறிப்பிடுகிறது. அதன் மதிப்பு 2 கோடியே 80 லட்சம் ரிங்கெட். கடந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 5846 அதிகரித்தது. அதன் மதிப்பு 4 கோடியே 10 லட்சம் ரிங்கெட் ஆகும். இவ்வாண்டு ஜனவரியில் இருந்து அக்டோபர் வரையில் அவ்வெண்ணிக்கை மேலும் அதிகரித்து 8997 பதிவானது. இது வெறும் இணைய விற்பனை நடவடிக்கைகளை மட்டும் உட்படுத்தியவை. பார்சல் ஸ்கேம், லவ் ஸ்கேம், மக்காவ் ஸ்கேம் போன்ற இதர வகை குற்றங்கள் இதில் இணைக்கப்படவில்லை என டத்தோஸ்ரீ அக்ரில் சானி விவரித்தார். சிங்கப்பூரில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் வரும் புதன்கிழமை மலேசியருக்கு நிறைவேற்றப்படவிருந்த தூக்கு தண்டனையை அந்நாட்டு உயர் நீதிமன்றம் ஒத்திவைத்தது. தண்டனையை எதிர்கொண்டிருக்கும் 33 வயது நாகேந்திரன் கே தர்மலிங்கத்தின் வழக்கறிஞர் எம் ரவி அவரின் ஃபேஸ்புக் பதிவின் வாயிலாக இதனை உறுதிப்படுத்தினார். முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும் வரை தூக்கு தண்டனையை ஒத்திவைக்க உயர் நீதிமன்றம் இன்று ஒப்புதல் அளித்ததாக வழக்கறிஞர் எம் ரவி தெரிவித்தார். தண்டனை நிறைவேற்றப்பட இன்னும் 2 நாள்களே எஞ்சியிருக்கும் நிலையில் அந்த சீராய்வு மனு ஜூம் வாயிலாக இன்று செவிமடுக்கப்பட்டது. 42.7 கிராம் ஹெரோயினை சிங்கப்பூருக்குள் கடத்திச் சென்றதற்காக 2009 ஆண்டில் நாகேந்திரன் கைது செய்யப்பட்டார். டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரஸா அவரின் வழக்கறிஞர் தான் ஸ்ரீ முகமது ஷாஃபி அப்துல்லா ஆகியோருக்கு எதிரான வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞராக டத்தோஸ்ரீ கோபால் ராம் தொடர்ந்து வாதாடுவார். அவர் வாதாடுவதில் இருந்து விலக கோரும் மனுவை 7 அடங்கிய நீதிபதி குழு தள்ளுபடி செய்தது. டத்தோஸ்ரீ நஜீப்பும் தான் ஸ்ரீ முகமது ஷாஃபியும் முன்வைத்த அந்த முறையீட்டை தள்ளுபடி செய்ய டத்தோ யாக்கோப் முகமது சாம், டத்தோ லீ ஹங் சியாங், டத்தோ சே முகமது ருசிமா கசாலி ஆகியோர் அடங்கிய நீதிபதிகள் குழு ஒருமனதாக முடிவெடுத்தது. அந்த வழக்கில் அரசின் மூத்த துணை வழக்கறிஞராக நியமிக்கப்படுவதற்கு தகுதியான பொருத்தமானவராக டத்தோஸ்ரீ கோபால் ஸ்ரீராம் உள்ளார் என்பதில் ஐயமில்லை என்று தீர்ப்பில் கூறப்பட்டது. இதனிடையே டத்தோஸ்ரீ நஜீப், அவரின் துணைவி டத்தோஸ்ரீ ரோஸ்மா மன்சோர், அவர்களின் பிள்ளைகள் மற்றும் தனியாட்கள் சிலரிடம் இருந்து பறிக்கப்பட்ட ஆடம்பர பொருட்கள் மீதான அவர்களின் உரிமையை நீக்கும்படி அரசாங்கம் செய்த மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பொருட்கள் சட்டத்துக்கு புறம்பான வகையில் சேர்க்கப்பட்டதற்கான சான்றை அரசு தரப்பு மெய்ப்பிக்க தவறிவிட்டதாக நீதிபதி முகமது ஜைனி மஸ்ரான் குறிப்பிட்டார். பல்வேறு வகையான கைப்பைகள், 27 வாகனங்கள், பல நாட்டு நாணயங்களிலான ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டவற்றுள் அடங்கும். ஜெர்மனியில் நடைபெற்ற 2021 ஹைலோ பொது பூப்பந்து போட்டி. அப்பட்டத்தை வெல்லும் நாட்டின் ஒற்றையர் வீரர் லீ ஜியாவின் கனவு ஈடேறவில்லை. முதுகுவலி காரணமாக அவர் 3வது செட்டின் பாதியிலேயே விலகினார். இறுதி ஆட்டத்தில் அகில இங்கிலாந்து நடப்பு வெற்றியாளருமான ஜிஜியா சிங்கேயைச் சேர்ந்த லோ கியான் யூவுடன் களம் கண்டார். முதல் செட்டை 21-19 என தன்வசப்படுத்திக் கொண்ட தேசிய வீரர் 2ஆம் செட்டை 21-19 என எதிராளியிடம் பறிகொடுத்தார். 3வது செட்டில் அவர்கள் இருவரும் கடுமையாக போராடினர். அதில் லோ கியான் யூ 17-12 என முன்னணியில் இருந்த வேளையில் ஜிஜியா முதுகுவலி காரணமாக போட்டியிலிருந்து விலகினார். அதனைத் தொடர்ந்து வெற்றி சிங்கை வீரரின் வசமானது. வடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. COVID-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.